Hi legends, welcome to the game. This is Group of Legends. அதாவது விஜய் நான் பற்றி ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு ஃபேக்ட். ஃபஸ்ட் டைம் நம்ம அந்த ஃபேக்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அதாவது விஜய் நான் ஆடியோ லான்ச்சில் போடுற ட்ரெஸ் ஆக்சசரிஸ் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஸ்டைலுக்காக போகிறது கிடையாது. அதில் ஒரு ஃபேக்ட் வந்துட்டு இருக்கு. அதுதான் இப்போ நம்ம ஃபேக்ட் பண்ண போகிறோம். அது என்னன்னு கேட்குறீங்களா? ஃபுல் வீடியோ பாருங்கள். மோர் டீட்டெயில்ஸ்க்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லெஜண்ட்ஸ். நான் சொல்கிறது கோயின்சிடன்ஸ் இல்லை, இட் இஸ் ரியல் ஒன். நான் பேட்டர்ன் சொல்கிறேன், தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறது புரியாது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். நம்ம ரிவர்ஸில் போவோம். என்ன சொல்ல வரேன்னா, நெக்ஸ்ட் படத்தில் இருக்க ஒரு இம்பாக்ட்ஃபுல் சீனும் அவர் ஒரு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு எலிமெண்ட்டும் ப்ரீவியஸ் மூவியோட ஆடியோ லான்ச் இருக்கும். விஜயநாத் கடைசியான படம் கோட்க்கு ப்ரீவியஸ் மூவி லியோ ஆடியோ லான்ச் பார்க்கலாம். பட் லியோட ஆடியோ லான்ச் வைக்கல, லியோவுக்கு சக்ஸஸ் மீட் வச்சாங்க. ஸோ சக்ஸஸ் மீட்டுக்கும் கோட்க்கு என்ன கனெக்டிவிட்டி இருக்குன்னு பார்ப்போம். இதை பாருங்கள். லியோ சக்ஸஸ் மீட்டில் அண்ணா ஸ்பீச்சை பாருங்கள். முக்கியமாக பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அதில் ஒரு ரெண்டு மூணு லைன்லாம் ப்ராப்ளம் ஆச்சு. தயவு செஞ்சு சொல்கிறேன், சினிமாவாக பாருங்க. அண்ணா ஸ்பீச்சில் சாங்கோட லிரிக்ஸ் பற்றி பேசியிருப்பார். பட் அது லியோட சாங் தான். நான் ரெடி தான் சாங் லிரிக்ஸ் பற்றி சொல்லிட்டு லிரிக்ஸாக பார்ப்பேன். சினிமாவை பண்ண மட்டும் இதோட இம்பேக்ட் வந்து ஆல்ரெடி நான் ஷூட் பண்ணுறதுனால பேசினாரு, ஓகே. பட் இதோட ரெஸ்பான்ஸாக கூட நம்ம எது எடுக்கலாம். கோட்டில் ஃபஸ்ட்டு வந்து சாங் விசில் போடு சாங்கில் இந்த லிரிக்கை கேளுங்க, கண்டிப்பாக இது ஒரு விஷயம் இருக்கும். பட் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டார் இல்லையா, அதனால தான் வரலன்னு சொல்கிறேன். பட் அதை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் பாட்டி ஒன்று தொடங்கட்டுமா, அதிரடி கலப்பட்டுமா, கேம்பெயினை தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா. ஒரு நிமிஷம், நான் சொன்னேன் ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன். ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டுது. டே மப்பிள் அப்படி தான்டா கேட்கும். இதே மாதிரி தான் வீடியோ ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. வேலிடான பாயிண்ட்ஸ் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஃபேக்டராக சொல்கிறேன், கனெக்டிவ் ஃபேக்டர். இன்னொரு மேட்டர் வந்து விஜய் நான் ஸ்டேஜில் சொல்லுவார், அப்பா ஸ்டையாக பையன் போட்டுருப்பான் அப்படின்னு. அந்த டைமில் அது வேறு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் ஓகே. பட் அது கோட் கூட கனெக்ட் பண்ணால் கிழித்திடு பயமில்லை, கீச்சை மறந்து போன கிளியின் மௌனம் போல. எஸ், காந்தியோட காஸ்டியூமில் ஜீவன் வருவார் இல்லையா, அந்த சீனை சொல்கிறேன். ஐ மீன் ஸ்டேஜில் பேசின ஒரு டைலாக்குக்கும் இல்லை அவர் கிளியர் பண்ணுற ஒரு ஆக்சரிஸ்க்கும் நெக்ஸ்ட் மூவிக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. இதை ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்தா ஈஸ்டர் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். நமக்கு இங்கே எலிமெண்ட்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்பெஷலாக லியோ மீட்டில் இன்னொரு விஷயம் இருக்குது. விஜய் நான் சொல்லுவார், புரட்சி தலைவர்னால ஒருத்தர், நடிகர் தலைவர்னால ஒருத்தர், புரட்சி கலைஞர் கேப்டன் அப்படின்னா அது ஒருத்தர், தலைவனால ஒருத்தர். அதே மாதிரி தளபதி கேப்டன் தெரியும்னு சொல்லுவார். அது சினிமா ஒரு வைரல் குஸ்பம்ஸான ஒரு மூமெண்ட் தான். பட் அந்த வைபு இனிமேல் மைண்டில் இருக்குது. வைபு கரண்ட் கூட வந்துருச்சு. ஓகே, தமிழ் சினிமா நமக்கு கொடுத்துருக்கிற நட்சத்திர நாயகர்களில் புரட்சி தலைவர்னா அது ஒருத்தர் தான். நடிகர் திலகம்னா அது ஒருத்தர் தான். புரட்சி கலைஞர் கேப்டன் அப்படின்னா அது ஒருத்தர் தான். உலக நாயகன் அப்படின்னா அது ஒருத்தர் தான். சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான். அதே மாதிரி தலைனா அது ஒருத்தர் தான். லியோட அந்த ஸ்பீச்சுக்கு வேறு சுச்சுவேஷன்ஸ் தான். அந்த ஸ்டேஜுக்கு அப்போ இருந்த இன்சிடென்ட்ஸ் வேறு, அப்போ இருந்த இந்த காக்காக்களுக்கு ஸோ இருக்கா. பட் இப்போது கோட்டில் பார்த்தீங்கன்னா கோட்டில் பெரிய ப்ளாட்டு தளபதி வர்சஸ் இளைய தளபதி. அதுதான் இங்கே தளபதியும் நான் தான், இளைய தளபதியும் நான் தான் சொல்கிற மாதிரி இருக்கும். அதை ஜஸ்ட் சொல்லணும். அது ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரியும். நான் கோட்டில் எனக்கு ஜீவன் கேரக்டர் தான் பிடிக்கும். நான் ஜீவன் கேரக்டர் போயிருக்கேன். பட் இது ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் சும்மா சொல்கிறேன். லியோவுக்கு கரெக்டான ஒரு இது பார்க்கலாம். லியோவுக்கு ப்ரீவியஸ் மூவி, கோட்டுக்கு ப்ரீவியஸாக லியோவை பார்த்தோம், லியோவில் கனெக்ட் பண்ணோம். லியோ மூவிக்கு ப்ரீவியஸ் வாரிசு, அதில் பார்த்தோம். வாரிசு ஆடியோ லான்ச் என்ன நினச்சி பார்ட் 2ல் லியோவையும் வாரிசு ஆடியோ கனெக்ட் பண்ணுவோம்.